சீதாராமன் சீரியல் February 6 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா, மீரா, அர்ச்சனா அவங்க 3 பொண்ணுங்கன்னு எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க. அங்கே ரவுடிங்க அர்ச்சனாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்குள்ளே போகிறாங்க. பின்னாடியே ரவுடிங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி அவள் கதையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டே கோவிலுக்குள்ளே அவங்களும் ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறாங்க. சீதா, மீரா 2 பேரும் சேர்ந்து சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அர்ச்சனாவும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. உடனே சீதா, பாருங்கக்கா, வரமாட்டேன்னு சொன்னாங்களா, நான் வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அவங்க பின்னாடியே ரவுடி கத்தியோடு நின்றுட்டுருக்கிறதையும் நோட் பண்ணுறாங்க சீதா. அர்ச்சனா பின்னாடி சீதா அந்த ரவுடி அப்படியே சந்தேகத்தோடையே பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக அர்ச்சனா பக்கத்தில் வரும் அந்த ரவுடி கத்தியை வேகமாக காட்டுறாங்க. அர்ச்சனா முன்னாடி குத்தலான்னு போகும்போது கரெக்டாக சீதாவும் மீராவும் பார்த்துடுறாங்க. ஓடி வந்து அந்த ரவுடியோட கையை பிடிச்சிடுறாங்க. அர்ச்சனாவும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த ரவுடியை பிடிச்சி அடித்து துவச்சி கடைசியாக அந்த ரவுடியும் எல்லாரையும் கத்தியை காட்டி மிரட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சீதாவோட அப்பா ராம்னு எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இது ஏதாவது முன்பகையாக இருக்குமோ, இல்லை தொழில் போட்டியாக இருக்குமோ, வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு அவங்கவுங்க கருத்தை சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டு ராம், யாரும் எதுவும் பேச வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கோவிலில் சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நீங்கள் 2 பேரும் அந்த ரவுடியை பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு ராம் சீதா மீரா கிட்டே கேட்கவும் அவங்க முடியுங்கிறாங்க. எனக்கு என்னமோ இது சீதாவோட அப்பா வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், எங்கள் அப்பா எதுக்காக உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணோம்? அப்போ மகாலட்சுமியை கொலை பண்ணதும் எங்கள் அப்பா தானா? சீதாவோட அப்பா கூட என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். எனக்கு என்னமோ அவர் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, எனக்கு என்னமோ கல்பனா மேலே தான் டவுட்டாக இருக்குங்கிறாங்க துரை. ஆமாம், கண்டிப்பாக அண்ணன், நீயே நல்லா யோசிச்சுப்பாரு. அந்த கல்பனா இந்த வீட்டிலேருந்து போகும்போது மகாலட்சுமியை பார்த்து உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன், இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஏன் மகாலட்சுமியை கொண்டவங்களே கூட இப்போது சுபாஷையும் அர்ச்சனாவையும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க அப்படின்னு மீரா சொல்லவும், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு ராம் சொல்லிட்டுருக்க. ஒன்று இந்த வீட்டோட ஆளாக யோசிங்க, இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸராக யோசிங்க, அப்போ தான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ராஜசேகரன் சொல்லவும், எங்களுக்கு என்னமோ சீதா மேலே தான் டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி அர்ச்சனாவும் சுபாஷும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ராம், இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சித்தி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க, நீங்கள் அவங்க கூடயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்கோம். ராம், இது ரொம்ப சீரியஸான விஷயம், எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆகணும் ராம்ங்கிறாங்க சேது. அண்ணா, எப்படின்னு நாங்கள் காலேஜுக்கு போவோமா மாட்டோமா எதுவுமே புரியாமல் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அஞ்சலி ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு மகாலட்சுமியை கொலை பண்ணவங்க தான் இந்த வேலையும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு துரை சொல்லிட்டுருக்க. இங்கே பாருங்கள், சித்தியை கொலை பண்ணது சீதா தானே, அப்போ அவங்க தான் இதையும் பண்ணாங்களா அப்படின்னு அஞ்சலி பிரியா 2 பேரும் சொல்லிட்டுருக்க. இங்கே பாருங்கள், அந்த கேஸையும் இந்த கேஸையும் சம்மந்தப்படுத்த வேணாம், அது வேற, இந்த கேஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு ராம் எல்லாத்தையும் வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராம் லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சீதாவோட அப்பா, சேது எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறது எல்லாம் நோட் பண்ண ராம், எனக்கு என்னமோ உங்கள் மேலே கூட டவுட்டாக இருக்குது, நீங்கள் ஏன் ஆள் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ராஜசேகரன் கிட்ட ராம் கேட்கும். நல்ல போலீஸ்காரனா யோசிச்சு முடிவெடுங்க மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜசேகரன். நான் நல்ல போலீஸ்காரனாக இருக்கிறனால தான் சீதா என் ஒய்ஃபுன்னு கூட பார்க்காம நான் அரெஸ்ட் பண்ணேன், இந்த கேஸையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ராஜசேகரன் சீதா மேலே டவுட்டாகவே ராம் சொல்லிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து டென்ஷனாகி சேது அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. சரி, நான் மாமாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சீதாவும் போய் டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. சேது ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து சீதா, ஃபீல் பண்ணாதீங்க மாமா, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சீதா சொல்லிகிட்ருக்க. என்னம்மா சீதா, மகா இருந்தால் கூட இந்த பசங்களையெல்லாம் நல்லபடியாக பார்த்துப்பா, இப்போ மகாவும் இல்லை, அர்ச்சனா சுபாஷ்க்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னு சேது சொல்லிகிட்ருக்க. பசங்களை நான் பார்த்துக்கிறேன், அவங்க 3 பேத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, முத்தாரம்மன் மேலே சத்தியம், அவங்கள மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீதா சேதுக்கிட்ட சத்தியம் பண்ணுறாங்க. நீ பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுமா, அந்த நம்பிக்கையோட நானும் நிம்மதியாக கண்ணை மூடுறேன் அப்படின்னு சேது சொல்லவும், ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்கிறாங்க சேது. இல்லைம்மா, நான் நிம்மதியாக இருப்பேன்னு தான் சொன்னேங்கிறாங்க சேது. அதுக்கப்புறம் சீதாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நைட் ராம் தனியாக உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு ஷேடோ முக்காடு போட்டுட்டு டோரில் தெரியவும் ராம் கன் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க கேட்டுக்கு வெளியே. அதுக்கப்புறம் ராம் கன் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. அதை பார்த்தா சீதா ஒரு பேக்கை எடுத்துகிட்டு ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க யாருக்காகவோ. ராம் பின்னாடியே இன்னும் 2 போலீஸ்காரங்களும் சேர்ந்து வந்துடுறாங்க. சந்தேகப்படும்படி யார் வந்தாலும் அவங்கள விடக்கூடாது அப்படின்னு ராம் அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்ல அவங்களும் சரிங்கிறாங்க. சீதா அந்த பேக் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ 2 லேடிஸ் ஃபர்தா போட்டுட்டு அவங்களும் கையில் பேக்கோடு வராங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.